மெய்யாக இருக்கக்கூடிய உடல் பொய் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல நம் வாழ்விலே நமக்கு பல நிறைவான விஷயங்களை, புறத்தே இருக்கக்கூடிய பொருட்கள் நமக்கு மன நிறைவை தந்துவிடும் என்ற பொய்யிலிருந்து வெளியே வந்து அகத்திலே அமைதி வேண்டும் என்றால் இறைவனிடத்திலே பக்தி இருந்தால், அதனால தான் இவ்வளோ கூட்டம் வரும். இல்லைன்னா ஏன் வரப்போகிறேன், எல்லாம் வீடு போகணும் வாசல் போகணுன்னா வீடு கிடச்சிட்டா வராமல் இருந்துடலாமே, உடனே திருப்பி வருவா. வேறு 4 பிரச்சனை புதுசாக வரும். சாமி வீடு நல்லபடியாக வந்துடுது, பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டையே குப்பையாக கொட்டுறான், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணி கொடு. உடனே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வர வர நம் இறைவனிடத்துல வந்துட்டே இருக்கும். இல்லையா? ஆமானா இல்லையா? சில அம்மா அப்பா வயசாகிட்டு பிள்ளைகளை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறான், உண்மை அதையும் ஒத்துக்கணும். சில பசங்க அம்மா அப்பாவை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறா, சில பசங்க படிக்க மாட்டேங்கிறா. எவ்வளவோ ஆளாளுக்கு என்ன இருக்குது, மனதிலே பல பிரச்சனைகள் இருக்குது. காரணம் என்ன? புறத்திலே இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு மன அமைதியை தந்துரும் நினச்சின்னு இருக்கும். நாம் நம் கடமையை செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? பிரதிபலன் எதிர்பாராமல் செய்ய வேண்டும்.